அனைவருக்கு வணக்கம். நான் உங்கள் சிவனுக்கு இனியவன். இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கை என்ற தலத்தில் அமர்ந்து அருள்வாளிக்கும் மங்களநாதர் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம். வாருங்கள், ஆலயத்தை நோக்கி பயணிப்போம். ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். ஆலயத்தின் முன்னால் 9 நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக கம்பீரமான முறையில் காட்சியளிக்கின்றது. அந்த அற்புதமான ராஜகோபுரத்தை தரிசனம் செய்கின்றோம். அந்த ராஜகோபுரத்தை தரிசனம் செய்தவாறே ஆலயத்தின் உள்ளே பிரவாகிக்கின்றோம். ராஜகோபுரத்தின் முன் இடப்புறத்தில் விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. அதுபோல் வலப்புறத்தில் முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இரு சிவகுமாரர்களை வணங்கிவிட்டு ஆலயத்தின் உள்ளே செல்கின்றோம். இத்தலத்தில் ஈசன் மங்களநாதர் என்ற திருநாமத்தில் 3000 வருடம் பழமையான சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கின்றார். அதுபோல் அம்பிகை மங்களநாயகி என்ற திருநாமத்தில் எழுந்தருள் புரிகின்றார்கள். சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு ஏராளமான நிலங்களும் ஆடுகளும் மன்னர் வழங்கி திருப்பணி செய்தார் என கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றது. உத்திரகோசமங்கையே சிவபெருமானின் சொந்த ஊர் என்ற பெருமையுடன் சொல்கிறது புராணம். ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் எண்ணற்ற கலையம்சம் கொண்ட சிற்பங்கள் காணப்படுகின்றன. பொதுவாக தாழம்பூவை பூஜைக்கு சேர்க்க மாட்டார்கள். ஆனால் இங்கே பிரதோஷத்தன்று தாழம்பூ வைத்து வழிபடுகின்றார்கள். இத்தலத்தில் சிவனாருக்கும் அம்பாளுக்கும் தாழம்பூ மாலை சாத்தி வணங்கினால் தோஷங்கள் நீங்குவதாக சொல்கிறார்கள். தடைப்பட்ட திருமணமும் கைகூடும். இந்த தலத்தில் சுவாமியை அம்பாள் அனுதினமும் பூஜை செய்வதாக ஐதீகம். சொக்கலிங்க பெருமான் பரதவர் மகளாக சபித்து பின் சாப விமோசனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு இத்தலத்திலேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்து பின்னர் அம்பிகையுடன் மதுரைக்கு வந்ததாக மதுரை புராணம் சொல்கிறது. இங்கே உள்ள கல்வெட்டுகளில் ராவணனின் மனைவி மண்டோதரி பெயர் இடம்பெற்றுள்ளது. அதாவது மண்டோதரி தவமிருந்து தீவிர சிவபக்தனான ராவணனை மணந்தது இந்த திருத்தலத்திலே. மேலும் இத்தலத்தில் வேதவியாசர், காகபுஜண்டர், மிருகண்ட முனிவர், வானாசுரன், மயன், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர் ஆகியோர் வழிபட்டு ஈசன் அருள் பேறு பெற்றார்கள். சிதம்பரத்தை போலவே இங்கேயும் நடராஜ பெருமான் விசேஷம். மரகத கல்லால் உருவாக்கப்பட்ட நடராஜர் இங்கு மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறார். இங்கே உள்ள மரகத நடராஜருக்கு மார்கழி மாதம் திருவாதிரை என்று சிறப்பான அபிஷேகம் நடைபெறும். அந்த ஒரு நாள் மற்றும் நடராஜ பெருமான் பச்சை நிறத்தில் காட்சியளிப்பார். மற்ற நேரங்களில் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள்பாலிக்கின்றார். மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீரும் என்பது நம்பிக்கை. இங்கு தலவிருட்சம் இலந்தை மரம் 3000 ஆண்டுகள் பழமையானவை. இலவந்திகை என்னும் சொல்லே மருவி இலந்தை என கருதப்படுகின்றது. இதனால் சங்ககால இலவந்தி கைப்பள்ளி இக்கால உத்தரகோசமங்கை என கருதப்படுகிறது. மேலும் இத்தலத்தில் சிவபெருமானை திருவாசகம் 38 இடங்களில் குறிப்பிட்டு திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமனை கொண்டது. சிவபெருமானின் திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலைவீசி மீன் பிடித்த படலம் இந்த திருத்தலத்தில் தான் நடந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் இத்திருத்தலம் சிவபுரம், தட்சண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், இலந்தை கைப்பள்ளி, பத்திரிகா சேத்திரம், பிரம்மபுரம் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. இங்கு முருகப்பெருமானுக்கு யானை வாகனம் உள்ளது. முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இத்திருத்தலத்தில் அளித்தான் என்று ஆதி சிதம்பர மகாத்மியம் என்ற நூல் விரிவாக விளக்குகின்றது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் அடியனுக்கு அளித்துள்ளார்.
மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டுமென்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன். அடுத்து ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.